இன்று நாம் வாழும் உலகம் முழுமையாக வரைபடமாக்கப்பட்டுவிட்டது என்று பலர் நம்புகிறார்கள். செயற்கைக்கோள்கள் பூமியின் ஒவ்வொரு மூலையையும் படம் பிடிக்கின்றன. இணையத்தில் உலகின் எந்த இடத்தையும் சில வினாடிகளில் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நவீன காலத்திலும் பூமியில் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத, மிகவும் குறைவாக ஆய்வு செய்யப்பட்ட மனிதர்களின் வருகை அரிதான சில தீவுகளும் இருக்கின்றன. அவை வெறும் நிலப்பரப்புகள் அல்ல, அவை தனிமையில் பரிணாம வளர்ச்சி அடைந்த உயிரினங்களின் உலகங்கள், இயற்கையின் ஆய்வகங்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடல்களால் பாதுகாக்கப்பட்ட உயிரியல் பொக்கிஷங்கள். ஒரு தீவு என்பது இயற்கையின் மிக விசித்திரமான ஆய்வகங்களில் ஒன்று. ஒரு நிலப்பரப்பு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மற்ற உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டால், அங்கு வாழும் உயிரினங்கள் தனித்துவமான வழிகளிலே பரிணாம வளர்ச்சி அடைகிறார்கள். அதனால்தான் உலகின் மிகவும் அரிய மற்றும் வேறு எங்கும் காண முடியாத உயிரினங்கள் பல தீவுகளில் வாழ்கிறார்கள். இந்த காரணத்தால் தான் விஞ்ஞானிகள் தீவுகளை பரிணாம வளர்ச்சியின் இயற்கை ஆய்வகங்கள் என்று அழைக்கிறார்கள். பசிபிக் பெருங்கடலின் நடுவே அமைந்துள்ள பல சிறிய தீவுகள் இன்னும் உலகின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களாக இருக்கின்றன. சில தீவுகளுக்கு ஆண்டுகளுக்கு ஒரு சில 100 மனிதர்கள் மட்டுமே செல்கின்றனர். சில இடங்களில் நிரந்தர மனித குடியேற்றமே கிடையாது. இந்த தனிமை காரணமாக அங்குள்ள தாவரங்களும் விலங்குகளும் முற்றிலும் வேறுபட்ட வடிவங்களில் உருவாகியுள்ளன. இந்த பட்டியலில் மிகவும் புகழ்பெற்ற இடங்களில் ஒன்று கலபகோஸ் தீவுகள். அவை முற்றிலும் கண்டுபிடிக்கப்படாதவை அல்ல, ஆனால் உயிரியல் உலகிற்கு அவை இன்னும் ஆச்சரியங்களின் களஞ்சியம். பசிபிக் பெருங்கடலில் ஈக்குவடாரில் இருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தீவுகள் உலகின் மிக தனித்துவமான உயிரியல் அமைப்புகளில் ஒன்றை கொண்டிருக்கிறார்கள். இங்கு வாழும் பல உயிரினங்கள் உலகின் வேறு எந்த இடத்திலும் காணப்படுவதில்லை. மிகப்பெரிய ஆமைகள், கடல் உடும்புகள், விசித்திரமான பறவைகள் ஆகியவை இந்த தீவுகளின் அடையாளங்கள். இந்த தீவுகள் பரிணாம வளர்ச்சி குறித்த நமது புரிதலையே மாற்றி அமைத்தவை. ஏனென்றால் இங்கு வாழும் உயிரினங்களை ஆய்வு செய்த போது இயற்கை தேர்வு பற்றிய முக்கிய கருத்துகளும் உருவாகின. இன்று கூட புதிய உயிரியல் ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்திய பெருங்கடலில் உள்ள சில தீவுகள் இன்னும் மனிதர்களின் தாக்கத்திலிருந்து பெரும்பாலும் தப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக சில தொலைதூர பவளத்தீவுகள் கடல் பறவைகள் மற்றும் அரிய கடல் உயிரினங்களின் முக்கிய வாழ்விடங்களாகவும் இருக்கின்றன. சில தீவுகளிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எந்த நில பாலூட்டிகளும் இல்லாததால் அங்கு வாழும் பறவைகள் மனிதர்களை கண்டு அஞ்சுவதில்லை. உலகின் மிகவும் மர்மமான தீவுகளில் ஒன்று தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ட்ரிஸ்டன் டா குன்யா. இது உலகின் மிகவும் தொலைதூர மனித குடியேற்றமாகவும் கருதப்படுகிறது. அருகில் இருக்கக்கூடிய கண்டம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலே இருப்பதால் இந்த தீவில் வாழும் மக்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு. பல தலைமுறைகளாக அவர்கள் உலகின் மற்ற பகுதியிலிருந்து தனிமையில் வாழ்ந்து வருகிறார்கள். அதை போல வட சென்டினல் தீவு உலகின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட மனித சமூகங்களில் ஒன்றின் தாயகமாகவும் இருக்கின்றது. வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள இந்த தீவில் வாழும் சென்டினலீஸ் மக்கள் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ள மறுக்கிறார்கள். அவர்களின் மொழி, வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரம் பற்றி உலகிற்கு மிக குறைவாகவே தெரியும். இந்த தீவு நவீன உலகத்தின் மத்தியில் கூட மனித சமூகங்கள் முழுமையாக தனிமையில் வாழ முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. தென் பசிபிக்கில் உள்ள ஈஸ்டர் தீவு மற்றொரு மர்ம உலகம். உலக புகழ்பெற்ற கல் சிலைகளுக்காக அறியப்படும் இந்த தீவு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடலால் சூழப்பட்டிருக்கிறது. இங்கு வாழ்ந்த பழங்கால மக்கள் எவ்வாறு அந்த பெரிய சிலைகளை உருவாக்கினார்கள், ஏன் உருவாக்கினார்கள் என்பது கூட இன்னும் பல கேள்விகளை எழுப்புகிறது. உலகின் பல தொலைதூர தீவுகளில் மனிதர்கள் இதுவரை பதிவு செய்யாத உயிரினங்கள் இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். காரணம், அந்த தீவுகள் பல ஆண்டுகளாக தனிமையில் இருந்துள்ளது. ஒவ்வொரு புதிய ஆய்வும் புதிய பூச்சிகள், புதிய தாவரங்கள், புதிய ஊர்வன மற்றும் புதிய கடல் உயிரினங்களை கண்டுபிடித்து வருகிறது. சில தீவுகள் முழுமையாக எரிமலைகளால் உருவானவை. ஹவாய் தீவுகள் இதற்கு சிறந்த உதாரணம். பூமியின் அடியில் உள்ள வெப்ப புள்ளிகளிலிருந்து தொடர்ந்து வெளிவரும் லாவா புதிய நிலப்பரப்புகளை உருவாக்குகிறது.
இன்று கூட ஹவாயின் தெற்கே புதிய தீவாக மாறக்கூடிய எரிமலை ஒன்று கடலுக்கு அடியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சில தீவுகள் கடல்மட்ட உயர்வால் மறைந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பசிபிக் பெருங்கடலில் உள்ள பல தாழ்வான பவளத்தீவுகள் எதிர்காலத்தில் கடலுக்குள் மூழ்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். இதனால் அங்கு வாழும் உயிரினங்களும் மனித சமூகங்களும் பாதிக்கப்படலாம். தொலைதூர தீவுகளின் மற்றொரு முக்கிய அம்சம் அவற்றின் கடல் உலகம். பல தீவுகளை சுற்றியுள்ள பவளப்பாறைகள் உலகின் மிகப்பெரிய உயிரியல் அமைப்புகளில் ஒன்றாகும். ஒரு சிறிய தீவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மீன் இனங்கள், பவளங்கள், கடல் ஆமைகள் மற்றும் பிற உயிரினங்களும் வாழ்கின்றன. சில தீவுகளில் காணப்படும் உயிரினங்கள் மிகவும் விசித்திரமானவை. உதாரணமாக, சில தீவுகளில் பறக்க முடியாத பறவைகளும் உருவாகி இருக்கின்றன. காரணம், அங்கு இயற்கை எதிரிகள் இல்லாததால் பறக்கும் திறன் தேவையற்றதாகவே மாறியது. சில தீவுகளில் மிகப்பெரிய பூச்சிகள் உருவாகியுள்ளன. சில இடங்களில் உலகின் வேறு எங்கும் காண முடியாத தாவரங்கள் மட்டுமே வாழ்கின்றன. இந்த தனிமைப்படுத்தப்பட்ட உலகங்கள் விஞ்ஞானிகளுக்கு மிகவும் முக்கியமானவை. ஏனென்றால் அவை பரிணாம வளர்ச்சி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நேரடியாக காட்டுகின்றன. ஒரு உயிரினம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தனிமையில் வாழும்போது அது முற்றிலும் புதிய வடிவமாக மாற முடியும் என்பதை இந்த தீவுகள் நிரூபிக்கின்றன. இன்று கூட உலகின் சில தொலைதூர தீவுகள் முழுமையாக ஆய்வு செய்யப்படவில்லை. குறிப்பாக தென் பசிபிக் மற்றும் தெற்கு பெருங்கடல் பகுதிகளில் உள்ள சில தீவுகளுக்கு மனிதர்கள் மிகவும் அரிதாகவே செல்கிறார்கள். அங்கு இன்னும் புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படலாம், புதிய சூழியல் அமைப்புகள் புரிந்து கொள்ளப்படலாம். பூமியின் கடைசி கண்டுபிடிக்கப்படாத தீவுகள் என்பது வெறும் வரைபடத்தில் இருக்கும் சிறிய புள்ளிகள் அல்ல. அவை தனிமையின் சக்தியை காட்டும் இயற்கை உலகங்கள், பரிணாம வளர்ச்சியின் உயிருள்ள அருங்காட்சியகங்கள், மனிதன் மிக குறைவாக தொட்ட உயிரியல் பொக்கிஷங்கள். கடல்களின் நடுவே மறைந்து கிடக்கும் இந்த உலகங்கள் பூமியில் இன்னும் எத்தனை மர்மங்கள் மீதமிருக்கின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. எனவே இந்த தீவுகள் வெறும் நிலப்பரப்புகள் அல்ல, அவை காலம் மெதுவாக நகரும் உலகங்கள், இயற்கை தனது சொந்த விதிகளின்படி செயல்படும் ஆய்வகங்கள், உலகின் வேறு எந்த இடத்திலும் காண முடியாத உயிர்களின் வீடுகள். மனிதன் விண்வெளியை நோக்கி பார்ப்பதற்கு முன்பு பூமியின் இந்த மறைந்த தீவு உலகங்களையும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.